பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 27. ஜான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற சிந்தனை என்னது? சமாதானம். சமாதானம் இந்த உலகத்துல அநேகருக்கு காணப்படாத ஒரு விஷயம். பணம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பணம் இல்லாதவங்களா இருக்கட்டும், வியாதி உள்ளவர்களா இருக்கட்டும், வியாதி இல்லாதவர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ளார தன்னுடைய சமாதானத்தை காத்து கொள்ள முடியாம இப்ப அநேகர் எதையோ நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுல சமாதானத்தை தேடியதுல மேக்சிமம் இப்ப உலக மக்கள் போறாங்க என்டர்டைன்மெண்ட். ஏதாவது ஒரு வகையில் மூவிஸா, இல்லை சோஷியல் மீடியாவா, இல்லை ஷாப்பிங்கா, எந்த மாதிரியான இது அநேக காரியங்களில் சமாதானத்தை தேடி ஓடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஒரு டெம்பரரியான ஒரு சமாதானத்துக்குள்ளார போகிறாங்க. அப்போதைக்கு தன்னுடைய பிரச்சனையை மறந்து ஒரு சமாதானத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனை அவங்கள விட்டு போயிருக்கானா? சுத்தமாக இல்லை. அந்த பிரச்சனை அடுத்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான அவங்க பண்ணி முடிச்ச இந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைலிங்கோ, இல்லை அவங்க பார்த்த அந்த என்டர்டைன்மெண்ட் மூவியோ, இல்லை ஷாப்பிங், இதில் ஏதாவது ஒன்று அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கட்டத்தில் முடியும் போது திருப்பியும் அந்த பிரச்சனை நினைவுக்கு வரும்போது அந்த சமாதானம் எங்கே போகுது? நிறைய நேரங்களில் இப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் நமக்கு கையில் இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவும் என்டர்டைன்மெண்ட்டும் நம்மளை நம்மளுடைய சுய நினைவிலிருந்து நம்மளை மறந்து வாழ செய்யுது. அந்த பிரச்சனைகளை மறந்து எப்படி அதுக்கு அடுத்ததை சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனையை நிறைய பேர்கிட்ட இருந்து எடுத்தே போட்டுருச்சு. இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், ரிலாக்ஸ்டாக இருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு கொண்டு போய் அந்த சமாதானத்தை முழுமையாக அவங்க கிட்டேருந்து எடுத்து போட்டு திருப்பி உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சமாதானத்தை காத்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. சரி, எல்லாருக்கும் இப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு அவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகளாகிய நமக்கும் சமாதானத்தை ஏன் காத்து கொள்ள முடியல? அவர் சமாதான பிரபு இல்லையா? ஹீஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்போ அந்த சமாதான பிரபுவோட பிள்ளைகளாக நமக்குள்ளார நம்ம சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். அதனால தானே அவர் அழகா சொல்லியிருக்காரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க சொல்றாங்க. ஏன்னா சமாதானம் நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள ஒரு கலக்கமும் பயமும் வந்துடும். என்ன பண்றதுன்ற தெரியாத ஒரு நிலை, அதுல ஒரு பதட்டத்துக்குள்ளாகும். அப்படி நம்ம அந்த நிலைக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவரே நிறைய வழிகளை சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்துல, இந்த யோவான் 14வது அதிகாரத்துல 27வது வசனத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறது தேற்றரவாளனாகிய ஆவியானவரை பத்தி. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி நம்மளை அவரு ஆட்கொண்டு வழி நடத்தினா நமக்குள்ள அந்த சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எல்லா வழிவகையும் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை நிறைய வகையில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்தில் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற கவலை, நம்ம அநேக நேரத்தில் அந்த கவலையில சமாதானத்தை இழந்துடுறோம் இல்லையா? அந்த கவலை எல்லாத்தையும் குறித்து நம்ம ஸ்தோத்திரத்தோட அந்த விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளை நிரப்பும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்தப்படியான சமாதானம் நம்ம ஜபத்தின் மூலமா பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு சமாதானம் இழந்து காணப்படும் போது அதை யார்கிட்டயோ ஷேர் பண்ணிக்கிறக்கோ, இல்லை அதை மறந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்குள்ளேயோ ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளேயோ போகாம முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பாருங்க. ஹீஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதான பிரபு தாமே உங்களுக்குள்ளார அந்த தேவ சமாதானத்தை நிச்சயமா கொண்டு வர வல்லவரா இருக்காரு. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா எத்தனையோ கட்டங்கள்ல மனசு நெருக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாத்துலயும் சமாதானத்தை இழந்து காணப்படும் போது அவரை நோக்கி பார்த்தா அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி அழுது தீர்க்கும் போது அந்த ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை அவர்கிட்ட அந்த ஜெபத்தினாலே வேணுனாலும் தெரியப்படுத்தும் போது பெரிய சமாதானம் மனசுக்குள்ள வந்திருக்கு. அப்ப அது ஒரு வகை. இன்னொன்னு, நம்ம
அந்த ஜெபத்துலையும் நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவத்திலையும் வளரும் போது நமக்குள்ள நிலை கொள்றது எது? விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ளார நிலை கொள்ளும் போது நமக்கு தேவனிடத்திலிருந்து சமாதானம் இருக்கு. அதுதான் ரோமர் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போது விசுவாசத்தினால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கிது. அப்புறம் ஆவிக்குரிய ஜீவிதம், அதில் நான் ஒன்று சொன்னேன், அதுக்கு அளவுகோல் என்ன? அதுக்கு அளவுகோல் நம்மளுடைய ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று தான் சமாதானம். அந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம வளரும் போது சமாதானத்தை காத்துக்கொள்வோம். அதுதான் ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கும்போது நம்மளுடைய சமாதானம் காத்து கொள்ளப்படும். அதற்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம அந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்றதுக்கு நம்மளுடைய வேத வார்த்தைகள் நம்மளுக்கு அது ஒரு ஞான பாலா இருந்து நம்ம குழந்தைகளா இருக்கிற நம்மளை ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்க்குது இல்லையா, அது நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும். அதைத்தான் சங்கீதம் 119 165வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. அதனால நமக்கு இந்தபடியா சமாதானத்தை எல்லாத்தையுமே தேவன் கொடுக்கிறாரு. எப்படி? நம்ம ஜெபத்தின் மூலமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பரிசுத்த ஆவியானவர் துணையை தேடி அவர் நடத்துதல் மூலமா நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கப்படுது. அதே போல நம்மளுடைய விசுவாசம் மூலமா, அதே போல நம்ம வேதத்தை வாசிச்சு அதை நேசிச்சு அதை தியானிக்கிறதன் மூலமா நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம சமாதானத்தை காத்து கொண்டு வரும்போது நம்ம அதில் நிலை கொள்ளுவோம். ஆனாலும் உலகத்துல நிறைய விஷயத்துல நமக்கு உபத்திரவம் வரும். அதுக்கு தான் தேவன் யோவான் 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் சொல்லியிருக்காரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போ இந்த உலகத்தில் உபத்திரவம் வந்துட்டே இருக்கும், நம்மளுக்கு அநேகம் தரும். அதிலிருந்து நம்மளுக்கு ஜெயம் கொள்ள தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்காரு. அந்த சமாதானத்தை எடுக்க நம்ம அவருக்குள்ள நிலை கொள்ளணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சமாதானம் காத்து கொள்ளப்படும். இந்த சிந்தனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, சமாதான பிரபுவே, உமக்கே நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா, நீர் சமாதான பிரபுவா இருக்கும்போது உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளார நாங்கள் அந்த சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த சமாதானத்தின் பாத்திரவான்களாக நாங்களும் இருந்து அநேகருக்கு சமாதானம் உண்டு பண்ணும் பொருட்ட எங்களுக்குள்ள இருந்து நீங்கள் பொறுப்பட செய்யுங்க தகப்பனே. அப்படியே நீங்கள் எங்களை காத்துக்கொள்ள போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.